என் இனிய நல்உறவின் உறவுகளே, நாம் இன்று 10/8/25 இருக்கின்றோம். நாம் இன்று ஆவியானவரின் துணை நமக்கு என்றுமே. அன்னை மரியா நம்மிடம் நம் தேவைகளை அறிந்து நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம் தேவைகளை சந்தித்து வருகிறார். நாம் தினம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 98 4, 5, 6. இன்றைய வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து 16, 18, 6, 9. இன்றைய இரண்டாம் வாசகம் எபிரேயர் 11, 1, 2, 8, 19. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூகாஸ் 12, 32, 48. சீடர்களை நோக்கி, சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம், சிறு மந்தையே நீ அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். தம் உடைமைகளையெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார். உடைமைகளுக்கெல்லாம் அந்த காலம் வரும்பொழுது அவர் காலம் தாழ்த்த மாட்டார், உரிய இடத்தில் தள்ளுவார். தலைவரின் விருப்பத்தை அறிந்திருக்கும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படவும் செயல்படாமலும் இருக்கும் பணியாளன் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுவான். அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியும் சீடர்களில் முக்கியமான இரு தலைமை பண்புகளை இன்றைய வாசகம் சுட்டி காட்டுகின்றது. இயேசு தந்துள்ள நற்செய்தி அறிவித்தல், சான்றுகளாக வாழ்தல், நலப்படுத்துதல் போன்ற பணிகள் யாரெல்லாம் நம்பிக்கைக்குரிய விதத்தில் நிறைவேற்றுகிறார்களோ அவர்களையே நாம் புனிதர்கள் என்று அழைக்கின்றோம். இரண்டாவது பண்பு காலத்தின் தேவையை அறிந்து அறிவாற்றலுடன் செயல்படுதல். இந்த அறிவு மறைவுரை, இறைமொழி அறிவு, பொது அறிவு, உளவியல் அறிவு என முழுமையான அறிவாற்றலாக இருத்தல் வேண்டும். தந்தை இறைவன் இயேசுவிடம் ஒப்படைத்த பணியை அவர் நம்பிக்கைக்குரிய விதத்தில் அறிவாற்றலுடனும் நிறைவேற்றி இவரில் நான் பூரிப்படைகின்றேன் என்று தந்தையால் பாராட்டப்பட்டார். நாமும் அவ்வாறே பணி செய்வோமாக. தம் ஊழியருக்கு வேளா படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் பற்றி இறைவன் நமக்கு எடுத்து தந்த உவமை. நாம் எப்படிப்பட்ட பணி வேலையை நாம் செய்ய வேண்டும்? ஒருவருடைய தேவையை அறிந்து அவர்கள் வந்து நம்மிடம் கேட்கட்டும் என்று காத்து கொண்டிருப்பதா? அல்லது ஒரு நோயாளி ஆஸ்பத்திரியில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து எனக்கு சொல்லட்டும் என்று காத்து கொண்டிருப்பதா? அல்லது ஒருவர் அதிகமான கஷ்டத்தில் சாப்பாடு கூட இல்லாமல் அவர்கள் வேதனையில் இருக்கும்போது அவர்களை அறிந்து அவர்கள் தேவையை அறிந்து அவர்களுக்கு அன்று உள்ள உணவை நாம் கொடுப்பது எது நம்மளுடைய பணி வாழ்வு? அல்லது நம்மால் முடிந்த அளவு தினம் நம்மேல் தோள்மேல் சுமத்தப்பட்ட சுகமான சுமை ஒருவருக்கு நம்மால் முடிந்த அளவு ஒரு நாள் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுப்பது போல ஒரு நற்செய்தியை நாம் அறிவிக்க கொடுப்போம். அதனால் முடிந்த அளவு நாமும் இறை வார்த்தைக்கு நாம் முழுமையாக செவி கொடுப்பதும் அல்லாமல், இறை வார்த்தையின்படி வாழ்வதும் அல்லாமல், இறை பணியும் நாம் நம்மால் முடிந்த அளவு செய்வோம். அது வெறும் குருக்கள் கன்னியர்கள் மட்டும் செய்ய வேண்டிய பொறுப்பு அல்ல, நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. அதனால் நாம் இறை பணியில் நாம் முழுமையாக நம்மை அர்ப்பணித்து இறை பணிக்காக நாம் ஒவ்வொருவரையும் நாம் முடிந்த அளவு கொண்டு வர முயற்சி செய்வோம். எத்தனையோ இடங்களில் உணவு இருக்கலாம், உடை இருக்கலாம், மற்றும் அவர்களுடைய தேவைகள் அனைத்தும் இருக்கலாம். ஆனால் உண்மையான அவர்கள் ஆன்ம தேவை அவர்களுக்கு கிடைப்பதில்லை. அதனால் அவர்கள் ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பார்கள். நோ டைம் ரன்னிங், இங்கேயும் அங்கேயும் ஓடி வந்து. ஆனால் அவர்களுக்கு உண்மையான தேவை எது என்பதை மறந்து வாழும் நம் கத்தோலிக்க சகோதர சகோதரிகளுக்காகவும் மற்றும் புறவினத்திற்காகவும் நாம் முடிந்த அளவு நாம் இறை நற்செய்தியை அறிவிக்க முயற்சி செய்வோம். இந்த உலகத்தில் அதிகமாக செல்வம் கொண்டிருப்பதால் யாரும் வாழ்வை அடைந்து முடியாது என்று இறை வார்த்தையை நாம் கேட்டிருப்போம். அதனால் ஓடி ஓடி செல்வத்துக்காக உழைக்கும் நாம் நம் வாழ்வில் அதிக செல்வங்களை கொண்டிருப்பதால் நமக்கு என்ன பயன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். செல்வங்கள் என்பது தேவைக்கேற்ற வாழ்வு அல்ல, நம் தேவைக்காக இறைவன் கொடுக்கப்பட்டது. நம் தேவை எப்பொழுதெல்லாம் நமக்கு தேவையோ இறைவன் நமக்கு
அதிகமாகவே தந்திருக்கிறார். அதனால் நாம் இறை வார்த்தையை நாம் அறிவதும் அல்லாமல் மற்றவருக்கும் அறிவிக்க முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.